டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நண்பர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நவீன்குமார் நண்பர் கேட்டிருக்காரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். பேசிக்கலி இப்போது நம்மளோட தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் நடத்தப்பட்டிருக்குது. அதன் மூலமாக நாம் ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது. எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எக்ஸாமினேஷன் தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல்ஸ். அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பொதுவாக இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாமினேஷன் எழுதி குவாலிஃபை ஆகி ஃபர்தராக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறமா அதற்கப்புறம் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பாண்டிச்சேரியில், ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறதுக்கும் எக்ஸாமினேஷன் செப்பரேட்டாக இருக்குது. அந்த எக்ஸாமினேஷன் எழுதி வரலாம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன். ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதி குவாலிஃபை ஆகி வரது மூலமாக ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம். அடுத்து எய்ம்ஸ் எக்ஸாமினேஷன், ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்சஸ். ஸோ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் நமக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு போஸ்டிங் இருக்கும். ஆனால் இதில் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நமக்கு பேசிக்கலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ் வெல் அஸ் நாம் 5 இயர்ஸ் நம்ம வெளியில் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரலாம். ஓகேவா? ஸோ டியர் பிரதர், நீங்கள் கேட்டதுக்குரிய ஆன்சர் இது தான். ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலோட நேச்சரை பொறுத்தும் செப்பரேட்டாக எக்ஸாமினேஷன் இருக்குது. இது அக்கார்டிங் டு மை நாலேஜ் நான் ஷேர் பண்ணது. இதை தாண்டி நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டுக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் செப்பரேட்டாகவும் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டாக பணி நியமனம் கிடைச்சிடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.